இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இன்று நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விழா கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கின்றது அன்னையாம் திரு அவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா. லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 22 முதல் 40 முடிய இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, இந்த இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை, ஆன்மீகத்தின் அடையாளம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இன்றைய நாளிலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழா எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, கிபி 526ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் நகரை மிகப்பெரிய கொள்ள நோய் தாக்கவே சிறியவர் முதல் பெரியவர் வரை மக்களில் நிறைய பேர் இறந்து போனதாகவும், இதை பார்த்த யாவரும் செய்வதறியாமல் திகைத்து போய் மனமுடைந்தவர்களாக தங்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது, அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 1ஆம் ஜஸ்டின் அவர்கள் இந்த கொள்ளை நோயை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் அனைவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைப்பு கொடுத்தார். இப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிறகு அந்த கொள்ளை நோய் முழுவதுமாக மக்களை விட்டு நீங்கிற்று. மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். எனவே இந்த நிகழ்வினை பார்த்த 1ஆம் ஜஸ்டின் என்கின்ற திருத்தந்தை இந்த விழாவை, அதாவது இந்த நிகழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவாக கொண்டாட நம் அனைவருக்கும் அன்னையாம் திரு அவைக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த விழா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நிகழ்வோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது என்பது வரலாற்று நிகழ்வு சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என்ன வாசிக்க கேட்கின்றோம், முதல் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது. முதல் தலைப்பேர் என்று சொல்லுகின்ற பொழுது, இஸ்ரேல் மக்களை பார்வோன் மன்னனிடந்து அழைத்து வருவதற்காக இறைவனுடைய திட்டத்தை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். 10 கொள்ள நோய்களுக்கு பிறகும் அந்த அரசன் ஒப்புக்கொள்ளாமல் அந்த இஸ்ரேல் மக்களை வழி அனுப்பாமல் தடைகளை போடுகின்ற பொழுதுதான் அங்கே தந்தை கடவுள் மோய்சன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த வீட்டின் வாசல் கதவில் தெளிக்கப்பட வேண்டும் என்று. இப்படி தெளிக்கப்பட்ட பிறகுதான் அங்கே இறைவன் அந்த பார்வோன் மன்னனிடத்திருக்கின்ற எல்லா தலைச்சை பிள்ளைகளையும் கொன்று குவித்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக அழைத்து வந்தார் என்பது நம்முடைய நினைவுக்கு வேதம் தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் தனக்கு உரியது என்பதை வெளிப்படுத்தத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வானது வரலாற்று பின்புலத்தையும் பார்த்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்பதையும் வேதத்திலே நாம் தெளிவாக கண்டிருந்தாலும், ஆனால் இந்த விழா நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நம் அனைவரையும் முழுமையாக ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற முதல் செய்தியை இன்றைய விழா நமக்கு கொடுக்கின்றது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள், யோசேப்பு எடுத்து சென்று கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்களோ, அதே போல நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதும், 2வது செய்தியாக நாம் அனைவருமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் மக்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எப்படி ஏற்றப்பட்ட விளக்கானது குன்றின் மேல் இருப்பது போல இருக்க வேண்டுமோ, அதே போல நம் ஒவ்வொருடைய சொல்லும் செயலும் குன்றில் மேல் இருக்கக்கூடிய விளக்கு போல அனைவருக்கும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே அழைப்பு கொடுக்கின்றார். 3வது பார்க்கின்ற பொழுது, இப்படி அர்ப்பணிக்கப்பட்ட நாம் அனைவருமே எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை துரத்தினாலும் வேதனைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் அந்த துன்பங்களையும் துயரங்களையும்
நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியாள் உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவாக்கினர் சொல்லுகின்ற செய்தி அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் மரணத்தை பற்றியும் அங்கே அழகாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது, உண்மைக்காக போராடக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் தொடர்த்தி கொண்டேதான் இருக்கும் என்பதை இங்கே சிமியோன் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். எனவே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்ற நாம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அது இறைவனுக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நாம் திட்டத்தை வகுத்து அதன்படி நம்முடைய வாழ்வை தொடருகின்ற பொழுதுதான் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கேள்விக்குறிகள் அல்லாமல் இறைவனுக்கு உரியதாக பல போராட்டங்களுக்கு மத்தியிலே நாமும் சாட்சிகளாக இருப்போம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் வந்திருக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறுதியாக நாம் வாசிக்க கேட்கிறோம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பல ஆண்டுகளாக முழுவதுமாக ஆலயத்தில் அமர்ந்திருந்த ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா இவரும் ஆண்டவருடைய வருகைக்காக தன்னை காத்து கொண்டிருந்தார். இப்படி சிமியோன் இறைவாக்கினரும் பானுவேலின் மகளாகிய அன்னாவும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து அவருடைய வருகை நேருக்கு நேராக கண்டு மகிழ்ச்சி அடைந்தது போல நம் ஒவ்வொருவருடைய வருகையும் சொல்லும் செயலும் பிறருக்கு இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டு உள்ளங்களும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் அனைவரும் குறிப்பாக துறவு வாழ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீர்களையும், துறவர சபையில் இருக்கின்ற குருக்களையும் கண்ணீர்களையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பலவிதமான போராட்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் ஆவியானவரை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் வழிநடத்தக்கூடியவராக இருந்து இறையாட்சி பணிக்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நாளிலே குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காகவும் சிறந்த விதத்தில் செபிப்போம். மேலுமா இறையாட்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற பொது நிலையினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழா நம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியின் செய்தியாகவும், நம் அனைவரையும் அன்பின் பாதையில் அழைத்து செல்லக்கூடியதாகவும், நாம் அனைவரும் இறைவனுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அற்புதமான வரத்திற்காக இன்றைய நாளிலே நாம் இறைவனை ஏறெடுத்து ஜெபிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.